நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முதல்வர் ஆகக்கூடிய விஜய் அவர்களுடைய முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ தற்பொழுது தமிழக அரசியல்ல மிக பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி விரைவில் தமிழகத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கு இருக்காங்க. இந்நிலையில் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த சலுகைகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம். அந்த வகையில் டிவிகே கட்சி பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பெண்களை கவரும் வகையில பலவிதமான திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுவே பெண்களுக்கு இலவச பேருந்து, அதாவது தமிழகம் முழுவதுமே இலவசமா பயணம் மேற்கொள்ளலாம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர் தரப்படும் சொல்லியிருந்தாங்க. அடுத்து மாணவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு கல்வி உதவித்தொகையாக 15,000 ரூபாய் வரை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. முதியவர்களுக்கான ஓய்வூதியம் 3,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அடுத்து 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. பெண்கள் பாதுகாப்பு படையில இருக்கிறவங்களுக்கு வட்டியில்லா கடனாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அடுத்து திருமண மற்றும் குழந்தை பிறப்பு உதவி, அதாவது திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு புடவை எல்லாம் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. சோ இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா பெண்கள், முதியவர்கள், இளைஞர்களை கவரும் வகையில் பல விதமான திட்டங்கள் இருந்துச்சு. அந்த வகையில விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்தா மகளிருக்கான உரிமை தொகை, மகளிருக்கு தமிழகம் முழுவதும் இலவச பேருந்து பயணம், விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை போன்ற கோப்புகள்ல கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.